என்ன இன்னும் கூட்டி முடிக்கலையா நீ? கூட்ட ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கூட்டிட்டே இல்லைன்னு வாக்க வந்துருச்சு. இரு, இப்ப பாரு. ஐயோ சாரிங்க அத்தை, நீங்க கூப்பிட்டதும் ஃபாஸ்டா திரும்பினா அதான் தெரியாம விளக்கமாறு உங்க மூஞ்சில பட்டுருச்சு. நீ சொல்றத நான் நம்பிட்டேன். ஐயோ கிளவி கண்டுபிடிச்சிருச்சே. அப்படிலாம் இல்லத்த, நான் வேணும்னே எல்லாம் பண்ணலத்த. நீ வேணும்னே தாண்டி பண்ணியிருப்ப. நீ கூட்டுற லட்சணம்லாம் போதும், கிச்சனுக்கு போய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிரு இன்னைக்கு. அத்தை டெய்லி சாம்பாரா சாப்பிட போர் அடிக்குது அத்தை, இன்னைக்கு சிக்கன் எடுத்து செய்யலாமா? சிக்கனா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். உன் இஷ்டத்துக்கு சமைக்க இது ஒன்றும் உங்கள் அம்மா வீடு கிடையாது. நான் சொன்னதை மட்டும் செய், சரியா? சரிங்க அத்தை. தாய் கிழவி எப்போ பார் இதை சொல்கிறதையே சமைக்கிறோன்னா அப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் எப்போ தான் சமைக்கிறதோ. என்னடி வாய்க்குள்ள ஏதோ முடங்கிக்கிட்டு இருக்க? சத்தமா சொல்லு. சத்தமாக தானே சொல்லிட்டா போச்சு. நீங்களே கேட்டதுக்கப்புறம் நான் ஏன் வாய்க்குள்ளே பேசணும்? இல்லை, என் இஷ்டத்துக்கு சமைக்கிறதுக்கு இது எங்கள் அம்மா வீடு இல்லை தான். ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு சமைக்க இதுவும் ஒன்றும் உங்கள் அம்மா வீடு இல்லையே. அதனால நான் என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது அவங்க அம்மா வீடு தானே. என்னடி திமிரா? இதில் என்னத்த திமிரு இருக்கு? நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க அவங்க உங்கள் அம்மா வீடாக இருந்தால் தான் பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்ணுன்னு. அதான் உங்கள் பையன்கிட்டே கேட்டு சமைக்கிறேன். உங்ககிட்ட பேசி நேரத்தை வீணடிக்காமல் நான் போய் அவட்ட என்ன சமைக்கணும்னு கேட்குறேன். மாதம் நிற்காம மீதி ஹாலை நீங்களே கூட்டிருங்க என்ன. என்னது நான் கூட்டணுமா? எவ்வளோ திமிரு இவளுக்கு! இன்னைக்கு என் பையன் வரட்டும், இவளுக்கு இருக்கு.